ஹாய் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 3.5 நம்ம 10வது கணக்கு 1 + secant 2 theta into 1 + secant 4 theta up to 1 + 2 power n theta equal to tan 2 power n theta into cot theta என்பதை நிரூபிக்க. tan theta என்ன சாமி? tan theta equal to sin theta by cos theta. இப்போ tan 2 power n theta னா என்ன வரும்? sin 2 power n theta by cos into 2 power n thetaன்னு வரணும். என்னன்னு இன்ட்டு காட் தீட்டான்னு இருக்குது. முன்னாடி போட்டால் என்ன, பின்னாடி போட்டானோ, ஓகேவா? இன்ட்டு காட் தீட்டான்னு என்னது? காட் தீட்டான்னு என்னது? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ ஃபைனலாக நமக்கு இது மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்ம ஃபைனலாக நமக்கு இது வரணும், ஓகேவா? இப்போ இதுக்கும் சம்மந்தம், காசு சைனு இதுக்கெலாம் சம்மந்தம்னா சீக்கனுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ இது எப்படி எழுத போகிறோம்? 1 + 1 cos 2 theta. ஏன்? சீக்கன் தீட்டா என்பது காஸ் தீட்டாவின் தலைகீழி. 2 உறுப்பாக இருக்குது, ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். 1 + 1 சீக்கன் பதிலாக காஸ் 4 theta இன்ட்டு 1 + 1 அடுத்தது என்ன வரும்? உங்கள் 2 power n. அப்போ 2 அடுக்கு n பதிலாக 1 போடணும், 2 போடணும், 3 போடணும், அப்படி போடணும். அப்போ 2 power இங்கே 4ன்றது 2 ஸ்கொயர், இது 2 power 1 இருக்குது. அப்போ என்ன வரும்? 2 அடுக்கு 3 வரும். 2 அடுக்கு 3 8. இப்போ காஸ் பவர் 8 theta போதும். நான் இது பண்ணுறதுக்காக சொன்னேன். அப் டு 1 + 1 cos 2 power n theta. ஓகே செல்லம், ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், ஒரு முழு எண் பின்ன எண் குறுக்க பெருக்கி கூட்டி பை போடுங்க. 4 cos 2 theta cos 2 theta + 1 cos 2 theta இன்ட்டு காஸ் குறுக்க பெருக்கிறேன். பகுதியில் என்ன இருக்கோ அந்த மேலே தொகுதியில் ஒன் டைம் தானே வந்திருக்கு, அதனால் காஸ் 4 theta + 1 cos 4 theta இன்ட்டு காஸ் 8 theta + 1 cos 8 theta அப் டு காஸ் 2 power n theta + 1 cos 2 power n theta ஈக்குவல் டு பண்ணலாமா? அடுத்தது இப்போது காஸ் 2 theta ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். காஸ் 2 theta ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் theta -1. அப்போ காஸ் 2 thetaவுக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் theta -1 போட்டால் +1 -1 ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அல்லது -1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும்? +1 மாறுமா? அப்போது ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் theta. அப்போனா இதெல்லாம் இது 2 cos ஸ்கொயர் theta cos 2 theta இன்ட்டு இது ஒரே உறுப்பாக மாறிடுச்சு, ப்ராக்கெட் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், என்ன சொல்லலாம்? இதை 4 என்ன சொல்கிறேன்? 2 theta தான் போடணும். அப்போ 2 கூட எதை பெருக்குனா 2 இது வரும், 2 பெருக்குனா தான் 4 கிடைக்கும். ஸோ அதை என்ன எழுதணும்? 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர், ஒரு தீட்டா இருந்துச்சு, 2 தீட்டா இருந்துச்சுன்னா 1 தீட்டா. இங்கே என்னவா இருக்குது? தீட்டா ஒன்றா இருக்குது பாருங்கள், இப்போ 2 தீட்டா இருக்குது. அப்போ 4 இருந்துச்சுன்னா நான் வரும், 2 மாறும், ஓகேவா? ஓகே சாமி. அப்போது 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 2 theta cos 4 theta இன்ட்டு 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 8 எப்படி எழுதலாம்? அங்கே 2 தான் இருக்கணும் இதுக்குள்ளே, சாரி 2 theta. இது 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 ஃபுல்லாக இதாக எழுதி வச்சுருக்கேன். 2 theta தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு, சாரி 2 thetaன்ற மாதிரி 2 இன்ட்டு வரணும். ஸோ 2 இன்ட்டு எத்தனை theta வரணுங்க? 4 theta. 4 2 8. அப்போ என்ன வரணும்? 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதில் என்ன இருக்குது? 4 theta இருக்குது. அப்போ 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 4 theta cos 8 theta அப் டு, இங்கே இன்ட்டுனே போட்டுங்க சாமி, அப் டு வரும். இங்கே ஒரு இன்ட்டு போட்டு விடுங்க, போயிட்டே இருக்கும். காஸ் இது எப்படி பார்த்தா 2 power n -1 theta 2 power n theta. ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுது பாருங்க சாமி, எண்ணிலிருந்து ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே போகுது. இங்கே பார்க்குறோம்னா 2 அடுக்கு 1, இங்கே 2 அடுக்கு 2 இருந்தது, அதாவது 4 இருந்துச்சு. 4 இருந்ததுன்னா மாறிடுச்சு, 1 குறைஞ்சிடுச்சு. அதாவது 2 அடுக்கு 2 என்னவா குறைஞ்சிச்சு? 2 அடுக்கு 1 மாறிடுச்சு. 2 அடுக்கு 3 என்னவா மாறிடுச்சு? 2 அடுக்கு 2 மாறிடுச்சு. ஏன்? இங்கே 8ன்னு வந்தது, 8 தீட்டா தானே, 8 தீட்டா வந்து 2 அடுக்கு 3. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், ஆன்சரில் 2 அடுக்கு 2 தான் வந்திருக்கு.
அப்போ அடுக்கு என்ன பண்ணுது, 1 குறையுது. குறையுதுன்னா நான் -1 போடலாமா? அடுத்தது ஈக்குவல் டு இங்கே பாருங்க சாமி, நடுவில் பெருக்கல் குறுக்க கேன்சல் பண்ணலாம். cos 2 θ cos ஸ்கொயர் 2 θ. ஸ்கொயர்னா என்னது நமக்கு தெரியும், 2 முறை போட்டு பெருக்கணும். அப்போ ஒரு முறை கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2 மட்டும் அடிச்சுக்கிறேன். இது cos 4 θ இங்கே 2 டைம் இருக்குது, அதில் 1 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 8 அப்படிங்கிறது என்ன ஆகிடும், இங்கே இருக்கிறது 1 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? கண்டிப்பாக இங்கிறதுலையும் 1 கேன்சல் ஆகிடும். ஏற்கனவே -1 இருக்குல்லையே, அந்த 1 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகே சாமி, மீதி இருக்கிறது n மட்டும் போடணும். சொன்ன புரியுதா? 1 அதாவது 1 போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ n - 1ல் 1 போயிடுச்சு. அப்போ என்ன இருக்கும், 2 பவர் n இருக்கும். இப்போ மீதி இருக்கிறதுனா பாருங்க சாமி, 2 cos ஸ்கொயர் θ இன்ட்டு 2 cos 2 θ இன்ட்டு 2 cos 4 θ அப் டு இங்கே 2 போடாத விட்டுக்கிறேன் சாமி, 2 cos ஸ்கொயரும் போடாத விட்டுக்கிறேன், cos ஸ்கொயர் 2 θ 2 பவர் n θ பை நான் இதுக்கு மட்டும் சும்மா போட்டு வரேன், ஏன்னா இது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுன்றதுனால இங்கே போட்டோம். cos இன்ட்டு 2 பவர் n θ. இந்த cos ஸ்கொயரில் 1 போயிடுச்சு. ஐயோ சாரி சாமி, இது இல்லைம்மா, இந்த cos ஸ்கொயரில் போயிடுச்சு. இங்கே அப்படியே தான் இருக்கும். சாரி ஸ்கொயர் தானே கேன்சல் ஆகும், 2 டைம்ஸ் வருதில்ல, இது கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ யார் எடுக்கலான்னு பாரு சாமி. பொதுவாக 2 வந்துகிட்டே இருக்குது, எத்தனை டைம் வேணாலும் வரும். அப்போ n டைமா 2 பவர் n வெளியே எடுத்துட்டேன். இது ஒரு முறை 2 முறை இங்கே தான் அப்பு போயிட்டே இருக்கு இல்லையா. அப்போ எத்தனை டைம் வரும், 2 பவர் n டைம் வரும். நீங்கள் எத்தனை முறை போட்டாலும் 2 பவர் n டைம் வரும். இன்ட்டு காஸ் 2 பவர் காஸ் இங்கே என்ன பண்ணது, ஸ்கொயர் இருக்குது இல்லையா, இது எல்லாமே காஸ் 2 θ 4 θ இருக்குது. இது 1 θ மாற்றிக்கிறேன். இந்த காஸ் ஸ்கொயர் என்ன எழுதிக்கிறேன்வா, காஸ் ஸ்கொயர் θ ஈக்குவல்னது காஸ் θ இன்ட்டு காஸ் θ, ரைட்மா, காஸ் θ இன்ட்டு காஸ் θ. அப்போது இந்த காஸ் θ நான் தனியாக எடுத்துக்கிறேன், இன்ட்டு ஏன்னு சொல்கிறேன், பை இதை எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றேன், காஸ் 2 பவர் n θ. மீதி இருக்கிறது பாருங்கள், இன்ட்டு போட்டுக்கிறேன். 2 பவர் எத்தனை டைம் வேணாலும் வரும் சாமி. அப்போ 2 பவர் n போட்டாச்சு. காஸ் ஸ்கொயர்லேருந்து ஒரு காசு எடுத்தாச்சு, பெருக்கல்ல தான் இருக்குது, அதனால் +ன்னு போட்டு தொலைச்சிடாதீங்க, தப்பாக போயிடும். காஸ் θ ஒரு θ வருமா, காஸ் ஸ்கொயர்லேருந்து 1 தூக்கிட்டேன், மீதி காஸ் θ. இது 2 வெளியே எடுத்தாச்சு. இப்போ காஸ் 2 θ இன்ட்டு காஸ் 4 θ அப் டு இதில் காஸ் 2 பவர் n - 1 θ. ஓகே செல்லம், இப்போ ஆன்சரை கம்பேர் பண்ண போகிறேன். ஆன்சர்னா ஒன்று எனக்கு sin 2 பவர் n θ பை காஸ் 2 பவர் n θன்னு வந்துருக்கணும். காஸ் 2 பவர் n θ வந்துருச்சு. அடுத்தது காஸ் θ பை sin θ வந்துருக்கணும். காஸ் θ வந்துருச்சு, பை sin θ காணும். இங்கே 2 பவர் n இருக்குது. அப்போது இந்த 2 பவர் n இருக்கக்கூடாது, பையில் ஏதோ ஒன்று வரணும். அப்போ இதுக்கு பதிலாக என்ன ஃபார்முலானா, ரெடிமேட் ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சாமி. இதனுடைய ஃபார்முலா என்னன்னா, காசு எல்லாமே என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால் சைனாக மாறிடும். நம்ம மாறும் சாமி, சைனாக மாறும். எத்தனை டைம்னா n டம் சைன் 2 பவர் n θ பை 2 பவர் n sin θ. இது இதனுடைய ஃபார்முலா. இதுக்கு இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல செல்லம், அதனுடைய ஃபார்முலா காஸ் θ இன்ட்டு 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3 அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த டைம் எத்தனை டைம் போனாலும் இங்கே பாருங்கள் சாமி, இது என்னது 2 பவர் 1 இருக்குன்னா அங்கே 2 பவர் 0, எனிதிங் பவர் 0 = 1. அப்போ 1 θ அவ்வளோதான். அதனால தான் சொன்னேன் nth டைம் வரைக்கும் இருக்கும், n டைம் வரைக்கும் இருக்கும். இப்போ சைன் இதுக்கான ஃபார்முலா நீங்கள் எடுத்து எழுதிங்க. இதுக்கான ஃபார்முலா காஸ் θ இன்ட்டு காஸ் 2 θ, அதாவது காஸ் θ இன்ட்டு காஸ் பவர் 2 காஸ் இன்ட்டு 2 பவர் 1 θ காஸ் ஸ்கொயர் காஸ் 2 ஸ்கொயர் θ காஸ் 2 பவர் 3 θ, அது மாதிரி போய்கிட்டே இருக்கும் சாமி. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா இது என்ன போடலாம் சாமி, 2 பவர் n இன்ட்டு காஸ் θ பை காஸ் 2 பவர் n θ இன்ட்டு இதுக்கான ஃபார்முலா சைன் 2 பவர் n θ பை 2 பவர் n sin θ. சைன் 2 பவர் n θ பை 2 பவர் n sin θ. நான் ஆன்சர் வந்து எப்படி வரணும்னு சொன்னோம் இல்லையா, நம்ம சைன் 2 பவர் n θ பை காஸ் 2 பவர் n θ இங்கே இருக்குது. அப்போது எனக்கு சைன்
2 பவர் n தீட்டா தான் வேணும். ஓகே, மேலே வந்துருச்சா? அடுத்து காஸ் தீட்டா இருக்குது. எனக்கு யார் வேணும்? பையில் சைன் தீட்டா வேணும். அப்போ யார் எனக்கு இதில் வேணாம்? தேவையில்லாதவங்க யார்? 2 பவர் n தீட்டா தேவையில்லை. அப்போ இங்கே கேன்சல் ஆகணும் அப்படின்னா ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சு சொன்னேன். ஈக்குவல் டு இந்த 2 பவர் என்ன 2 பவர் என்ன ஆகிடுச்சாமே கேன்சல் ஆகிடுச்சு. காஸ் தீட்டா பை சைன் தீட்டா எப்படி பார்க்கணும்ப்பா? இப்படி பாருங்கள், சைன் 2 பவர் n தீட்டா பை காஸ் 2 பவர் n தீட்டா என்ன சொல்லலாம்? tan 2 பவர் n தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா என்ன சொல்லலாம்? காட் தீட்டான்னு சொல்லலாம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே.